ரயில்வே ஸ்டேஷன்ல கனவுலயே கட்ட வண்டி ஓட்டுனியாமே, உண்மையா? அதே போற உனக்கு தெரியும்? இந்த கூகுள் சேகருக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? அதான் நீ பண்ணத பேஸ்புக்ல லைவ்லயே போட்டாங்களே, சரியான பல்பு வாங்கிட்ட போல. என்னடா கலாய்க்கிறியா? கலாய்ச்சுக்க. அதே அத்தை பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன், நீ சொன்ன சோசியல் மீடியாவில் லைவ போடுற, அப்ப எல்லாம் பார்த்துட்டு என்ன பேசுறீங்க நான் பாக்குறேன்டா. சரி தலைவரே, நீ சொல்றத கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எப்படி பண்ண போற அத சொல்லு. டே கூகுளு, என் மாப்பிள்ள இளமாறனுக்கு எங்க அத்தை குடும்பம் நடுத்தருவுல நாசமா போய் நாதி எடுத்து நிக்கணும், அதான் ஆசை. ஆனா எனக்கு என் காயத்ரி அடைஞ்சே ஆகணும்டா, அதான்டா ஆசை. என் அத்தை மகள் காயத்ரி என்ன தாண்டா கட்டுவான், நல்லா கொட்டுவான். என்ன மாப்பிள்ள இவ்வளவு கோபமா வர்ற? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன மைண்டா டச் போன வச்சிட்டு இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல கண்ட கண்ட ரீல்ஸ் பாக்குறதுக்கும் மிட் நைட் மசாலால பலான படத்தை பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் டச் போனா? 3 வருஷமா அவ காலேஜ்ல போய் படிச்சுட்டு இருந்தா. அப்ப எல்லாம் அதையும் இதையும் கவிதையும் கவிதையும் எழுதி கலெக்ட் பண்றதை விட்டுவிட்டு இப்ப வந்து லவ் பண்றானா? லவ் அங்க அத்தக்காரி அத்த என் சின்னாயி காயத்ரிக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னு ஊரு ஃபுல்லா தேடுறாளாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஒன்ன மாப்பிள்ள சொல்றேன். ஏய், என் சித்தப்பா மக இளங்கோவுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்த சம்பந்தத்தை ஆனா எதுக்கு போய் வழிய கெடுத்தான்னு தெரியுமா? அப்பதான் ஏன் சின்னாயி ஒண்ணு இல்லாத வீட்டு பிள்ளைய கட்டுவா. நான் நினைச்சது நடக்கும்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நடந்துச்சுல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காயத்ரிக்கு 100 ஏக்கர் தோப்பு, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஐடி மாப்ல இப்படி விதவிதமா பாக்குறாளாமா. ஜி, உங்க சின்னம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்க முடியாதா? என்னதான் இருந்தாலும் முரளி பிறந்தவங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். ஆமா மாப்பிள்ள, கூகுள் சொல்ற மாதிரி என் அத்தை கிட்ட போய் பேசினா என்ன? இவன அத்தையாமா அத்தை. ஆமா, அவன் வந்து எப்பயுமே நம்ம கையில ஒரு 1000 2000 தூக்கி எரிஞ்சு வயிற்றுப்பிங்க மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஒண்ணு அவன் அண்ணன் பையனாவோ இல்ல என்ன அவன் மச்சான் பையனாவோ நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டிருக்கலாம் போட மாட்டா. ஏன்னா நீயும் நானும் அவன் மகளிஸ்லயோ மருமகளிஸ்லயோ கிடையாது. ஏய், அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் சம்பளமே இல்லாத வேலைக்காரங்களா. மாப்பிள்ள யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதா கரெக்டா இருக்கு. இப்ப என்னதான் பண்றது? மாப்பிள்ள, என் சின்னாத்தா தேடுற மாதிரி ஒரு பணக்கார மாப்பிள்ளையா நம்மளே செட் பண்ணிடுவோம், சரியா? ஊரையே நம்ப வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு அண்ணக்கா அப்படின்னு தெரியாம நம்ம ஏமாந்துட்டோமேன்னு ஊரையே கூட்டி ஒப்பாரி வச்சு எல்லார் மூஞ்சிலையும் கழிய பூசிடலாம். என்னடா சொல்றது? எல்லாம் முடிஞ்சதுன்னா எனக்கு புரியலையா மாப்ள ஷோரூம்ல ஃப்ரெஷ்ஷா டெலிவரி ஆகிற காருக்கு மட்டும்தான் மவுஸ். அதுவே 2வது கை மாறிட்டா அதுக்கு கிடைக்காத பழைய பவுஸ். கொஞ்சம் பொறு, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பக்காவா பிளான் பண்ணி நம்ம நினைச்சத சாதிச்சிடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்ள, அந்த காயத்ரி உனக்குதான். மாப்பிள்ள நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு காசு கூட முக்கியமே இல்ல. எனக்கு என் காயத்ரி வேணும். அவ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மாப்பிள்ள. ஆம்சே,
நீ ஒண்ணு அவசரப்படாத. இப்ப நம்ம ஆடிட்டு இருக்கிறது சாதாரண வேட்டை இல்ல, சதுரங்க வேட்டை. இதுல நம்ம ராஜா ராணி எல்லாம் எடுத்த உடனே வெட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் காய் நகர்த்தணும். அப்புறம் ஒண்ணு, உங்க 2 பேருக்குமே தெரியாம இந்த இளமாற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கேன். அத மட்டும் நீங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா என்னோட முழு திட்டமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன சாம்ராஜ்யம் அது இதுன்னு புதிர் போடுற ஒண்ணு புரியலையே. ஆம்சே, நீ கூட அன்னைக்கு கேட்டே, எதுக்கு மாப்ள உன் சின்னாய் பேர் சொல்லி கூட கேட்காம உன் பேர்ல எந்த அக்கௌண்டையும் மாத்திக்காம எல்லாத்தையும் உன் சின்னாய் பேர்லயே வச்சிருக்கேன்னு? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. எங்களுக்கு தெரியாம ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் வேற இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்னும் புரியலையே. இந்த பாலடைஞ்ச பங்களாவில என் சின்னாய்க்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்கிறது? 5 வருஷத்துக்கு முன்னாடி காக்கா கூட பறக்காத ஒரு வரட்டு கரடு கடியில ஒரு 5 ஏக்கரா நிலம் வாங்கினேன். அது உங்க 2 பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு பக்கம் ஆள்கிட மாட்டமே இல்லாத ஒரு வரக்காடாச்சே. அதை வச்சு என்ன பண்றது? வரக்காடா மாம்சு, அது நம்ம வாழ்க்கையே பார்த்த போற அச்சய பாத்திரம்யா. இங்க நின்னுகிட்டு சொன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஒரு நாள் உங்க 2 பேரையும் அங்க நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் தெரியும் இந்த இளமாறனை பத்தி.